ஈஸ்வரி வந்து செலியனை பார்த்து நம்ம இன்னைக்கு ஒரு வேலை பண்ணணும், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கேட்கவும், ஏண்டா இன்னைக்கு உங்கள் அப்பாவை வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி செலியன் சொல்கிறாரு. சரி இப்போ நம்ம கிளம்பி போகலாம், நான் வந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை பாட்டி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அதுக்கு போயிட்டு வரேன், நம்ம சாயந்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செலியன். அதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு அந்த டாக்டர் சாயந்தரமெல்லாம் இருக்க மாட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செக்கப் எனக்கு ஞாபகமே இல்லை பாட்டி, அது தெரியாமல் நான் மீட்டிங் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்லவும், ஈஸ்வரி வந்து சரி ஓகே நீ போய் உன்னோட மீட்டிங்கை கவனி, நானே போய் கோபியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி எப்படி நீங்கள் தனியாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழி இல்லைன்னா தனியாக போய் தானே ஆகணும், நான் போய்க்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட செலியன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, வந்து சாதாரண மீட்டிங் தான், நான் வேணால் போஸ்ட்போன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து மாடியில் வந்து கோபியும் ராதிகாவும் வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கீழே இறங்கி வந்த உடனே நான் இதைத்தான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ராதிகா கையிலேருந்து வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து இவரோட ரிப்போர்ட் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு கோபிக்கு இன்னைக்கு வந்து செக்அப் இருக்குது, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகலைன்னா டாக்டர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோபி வா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே ராதிகா இருந்துட்டு இன்னைக்கு அவருக்கு செக்அப் போகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டேன், நானும் கோபி இப்போ அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு எனக்கே இப்போதாம்மா தெரியும், ராதிகா இப்போ தான் என்கிட்ட சொன்னால் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சமாளிக்கிறாரு. சரி சரி அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கின வரைக்கும் சந்தோஷம், நானே கோபி கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராதிகா இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நீங்கள் வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, நான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கோவம் வந்துட்டு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே செலியை இருந்துட்டு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல தானே பாட்டி, இவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு வேண்டி இவளை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு என்னை வீட்டில் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், நாங்கள் 2 பேருமே போயிட்டு வந்துடுறோம், டாக்டர் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு இல்லை கோபி நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராதிகா வந்துட்டு இல்லை நானே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போனவளுக்கு இப்போ என்ன திடீர் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே ராதிகா இருந்துட்டு பற்றி இப்போ கண்டிப்பாக பேசியே ஆகணுமா, ஆமாம் பேசி தான் ஆகணும், அவன் ஹாஸ்பிட்டல் இருந்த போது நீயே வந்து அவனை பார்த்த, அப்போவே நாங்கள் தானே பார்த்தோம், அதே மாதிரி இப்போவும் நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபி இருந்துட்டாமா எதுக்குமா பிரச்சனை, பழசெல்லாம் பேசி பிரச்சனை பண்ண வேண்டாமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே ராதிகா இருந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவரை பார்க்கறக்கு என்ன விட்டீங்களா, நீங்கள் என்னை பார்க்க விடாமல் நீங்கள் துரத்த தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. நீ கூட இருந்தால் இவனுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி தான் நான் உன்னை பார்க்க விடாமல் துரத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இப்போவும் நான் கூட தானே இருக்கேன், இப்போவும் அவருக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. ஏன் ஏதாவது ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. கேட்ட கோபிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. உடனே ராதிகா இருந்துட்டு நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேற்கொண்டு மறுபடியும் ஈஸ்வரி பேசுகிறாங்க, ராதிகா பேசுகிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் ஆகுது. கோபி வந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் ராதிகா வந்து நானே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு வெயில நீங்கள் அங்கே இங்கேயும் அலையணுமாம்மா, நான் வந்து ராதிகா கூடயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு ஓ அப்படின்னா இப்போ வந்து நான் உனக்கு வேண்டாம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ வா நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல வரதுக்குள்ளார நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன், அவரோட ஒய்ஃப் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி வந்து நான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவரோட ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா. அதை கேட்ட ஈஸ்வரி எனக்கும் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வம்புக்கு பேசுகிறாங்க. அம்மா நான் இந்த தடவை போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சமாளிக்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு உனக்கு இப்போ உன் பொண்டாட்டி கூட போகணும், அது எனக்கு புரியுது, உன்னை தனியாக அனுப்பிச்சி வச்சுட்டு நீ வர வரைக்கும் என் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. ஒன்று நீயும் நானும் போகணும், இல்லைன்னா 3 பேருமே போய் தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபி வந்துட்டு போனால் 3 பேர் போகலாம், இல்லைன்னா நான் வந்து இவ கூட உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதை கேட்டோன்னே கோபி வந்து ராதிகா பக்கம் திரும்பிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம 3 பேர் போகிறதா இருந்தால் உனக்கு ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்து கேட்குறாரு அவர். அதை கேட்டோன்னே இல்லை தான், என்ன பண்ணி தொலைகிறது, வேறு வழியே இல்லாமல் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா பக்கம் திரும்பி கோபி வந்து ஓகேவா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இழுத்துட்டு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு டே இவக்கிட்ட எதுக்கடா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி திரும்பி ராதிகாவே அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ராதிகா இருந்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு வழியாக வந்து ராதிகா முன்னால் போகும், பின்னால் கோபியும் ஈஸ்வரியும் கிளம்பி போகிறாங்க. 3 பேர் கிளம்பி போனதை பார்த்த உடனே ஜெனி இருந்துட்டு இவங்க 3 பேரும் சண்டை போடாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்துருவாங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
உடனே பாக்கியா இருந்துட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே செல்லியை இருந்துட்டு பாட்டி ஏமா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாக்கியா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தான் நினச்சது தான் நடக்கணும் அப்படிங்கிற பிடிவாதத்திலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் சொல்கிறாரு. அது இத்தனை நாள் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. எனக்கு என்னமோ பிரச்சனை வருமோன்னு சொல்லி தோணுதுமா அப்படின்னு சொல்லி செல்லியன் சொல்லவும் பின்னால் நடக்க போகிறத பற்றி யோசிக்காமல் உங்கள் பாட்டி முடிவெடுத்ததையும் அதுக்கு கூட நின்ன உங்களுக்கும் வந்து இதெல்லாம் இத்தனை நாளாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. 3 பேர் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து கையெடுத்து கடவுளை கும்பிட்டுட்டு கோபியை பார்த்து செக் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. அதை பார்த்து கோபி இருந்துட்டு எனக்கு எதுவும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்த நர்ஸை பார்த்துட்டு ஈஸ்வரி இருந்துட்டு ஏமா நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ தான் டாக்டர் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ளே இருக்க பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாம்மா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளேருந்து பேஷண்ட் வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. கையில் இருந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுங்கன்னு சொல்லி ராதிகா கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. உள்ளே போகும்போது நர்ஸ் வந்துட்டு பேஷண்ட் கூட ஒருத்தர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃபு அம்மா 2 பேருமே வந்து டாக்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்லவும் இல்லை சார் அப்படியெல்லாம் பெர்மிட் பண்ண முடியாது, பேஷண்ட் கூட ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு வாப்பா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து கோபி கூட நான் போகிறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. டாக்டரோட ரூம் வாசலில் உட்காரதுக்காக தான் வந்து நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமாக பேசுகிறாங்க. நான் ஒன்றும் உங்களை வரவே சொல்லலையே அப்படின்னு நீங்களாக தான் கிளம்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லவும் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது ராதிகா இருந்துட்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்கிற எதுவுமே வந்து இவங்களுக்கு புரியாது, அதனால் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு உனக்கு எல்லாமே தெரியுமா, நீ என்ன டாக்டருக்கா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது, வாங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபியை இழுத்துட்டு ராதிகா வந்து டாக்டர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே துரத்திட்டு ஈஸ்வரி வந்து போகிறாங்க. உடனே நர்ஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. உள்ளே போகிறது என் பையன்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் நர்ஸ் வந்துட்டு கூட அவங்க ஒய்ஃப் போகிறாங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்ஸ் அப்படி சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. பேசாமல் போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இந்த ராதிகா வந்ததுக்கப்புறம் பையன் கூட நிம்மதியாக ஹாஸ்பிட்டல் கூட வர முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.